இங்க ஒருத்தன் அவனுக்கு முன்னாடி கடற்கரையில ஒரு மலை சைஸ்ல இருந்த பெரிய டைட்டன் மிருகத்தை பாக்குறான். அதோட கைகள் பிங்க் கலர்ல துடிச்சுக்கிட்டு இருக்குது. அது ஏதோ ஒரு ரகசிய சிக்னல் அனுப்புற மாதிரி திடீர்னு வானத்தை பார்த்து பயங்கர வலியில அலறுது. அப்போ அதோட செல்கள் எல்லாம் ஒன்னோட ஒன்னா இணைஞ்சு புது திசுக்களை உருவாக்கி அதோட வெட்டப்பட்ட கையும் வேகமா வளர ஆரம்பிக்குது. அப்போ ஆயிரக்கணக்கான ஸ்கார்ப் வண்டுகள் மணல்ல இருந்து வெளியே வந்து ஏதோ ஒண்ணு உருவாக்க ஆரம்பிக்குது. அப்போ அவன் அந்த டைட்டன் அவனை கவனிக்காததை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு உடனே டைமை வேஸ்ட் பண்ணாம அவனோட வண்டியில போய் ஒரு எக்யூப்மெண்ட்டை எடுத்து மணல்ல வைக்கிறான். அதுக்கப்புறம் அதோட காம்போனன்ட் எல்லாத்தையும் எடுத்து ஜாயின் பண்ணி ஒரு ஸ்விட்ச் ஆன் பண்றான். அப்போ அந்த கோல்டன் கலர் டிவைஸ் ஏதோ ஒரு சிக்னலை அனுப்ப ஆரம்பிக்குது. ஆக்சுவலா அவனோட பிளான் என்னன்னா, காட்ஸில்லாவை இங்க வர வச்சு அந்த டைட்டனை அவனே அழிக்கணுங்கிறது தான் அவனோட பிளானா இருந்திருக்கும். அங்கதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. அந்த டைட்டன் உஷாராகி ஒரு சிக்னலை கொடுத்த உடனே நிறைய ஆல்பர்ட்ஸா பறவைகள் அங்க பறந்து வந்து மொத்தமா தூரத்துல வந்துட்டு இருந்த அவன் டீமோட ஹெலிகாப்டரை நோக்கி பாஞ்சி போக ஆரம்பிக்குது. அந்த பறவைகள் எல்லாம் ஏவுகணை மாதிரி மனுஷங்களை வரவிடாம தடுக்கிறதுக்காக ஹெலிகாப்டர்ல மோதி அதுங்களோட உயிரையே விட்டுருது. அதனால ஹெலிகாப்டர் கண்ட்ரோல் இல்லாம அந்த மணல்ல போய் விழுந்துருது. அதிர்ஷ்டவசமா அதுல வந்தவங்களுக்கு எதுவும் ஆகாம அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க மலை மாதிரி இருந்த அந்த டைட்டனை ஷாக் ஆகி பார்த்துட்டு நிற்கும்போது தூரத்துல கடலுக்கு அடியில இருந்த காட்ஸிலா அவங்க அனுப்பின அந்த சிக்னல் சத்தத்தை கேட்டு கண்ணை முழிச்சிருது. அப்போ ஜோயல் அவங்க கிட்ட சிக்னல் அனுப்புனதால காட்ஸிலா எப்ப வேணும்னாலும் இங்க வரலாம், அதனால நீங்க சீக்கிரமா இங்க இருந்து போகணும்னு வான் பண்றான். ஆனா கேட்டுங்கிற ஒரு பொண்ணு மட்டும் அவன் சொல்றதை கேட்காம அந்த டைட்டனை நோக்கி நடந்து போறா. அப்போ சடனா அந்த டைட்டன் கண்ணை முழிச்சிருது. அப்போ அந்த டைட்டன் கோபத்துல அதோட முன்னங்கால தூக்கி அவளை அட்டாக் பண்ண ரெடி ஆகுது. மனுஷங்க இதுக்கு முன்னாடி நிறைய டைம் அதை கத்தியாலையும் நெருப்பாலையும் அட்டாக் பண்ணி இருந்த ஞாபகம் இருந்ததா ஹியூமன்ஸை பார்த்தாலே அதுக்கு பயங்கர கோபம் வரும். ஆனா அவ பயந்து ஓடாம அதோட கண்களை நேரா பார்த்துட்டு நிற்கிறான். அப்போ அந்த டைட்டனும் அவளால அதுக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு உணர்ந்து கொஞ்சம் அமைதியாகி அதோட காலை கீழே இறக்குது. அப்பதான் கேட்டு ஒரு விஷயத்தை கவனிக்கிறான். பார்த்தா அதோட வயிற்றுக்குள்ள ஒரு குட்டி இருக்கும். அந்த டைட்டன் கடல்ல இருந்து வந்ததுக்கு காரணம் யாரையும் அழிக்கவோ அட்டாக் பண்றதுக்காகவோ இல்லாம அதோட குட்டியை அமைதியா இந்த உலகத்துக்கு கொண்டு வர்றதுக்காக ஒரு கூடு ஒண்ணு ரெடி பண்றதுக்காகத்தான் அந்த கடற்கரைக்கு வந்திருந்திருக்கும். ஆனா அது இப்போ ரொம்ப டயர்டா அசைய கூட முடியாம இருக்குது. அதோட கண்களும் பாதி மூடின மாதிரி இருக்குது. அப்ப தூரத்துல ஒரு பயங்கரமான அதிர்வு சத்தம் கேக்குது. பார்த்தா அந்த காட்சியில கடல்ல இருந்து வேகமா வெளியே கோபமாவும் ஆக்ரோஷமாவும் வந்துட்டு இருக்குது. அப்போ டைட்டன் அதோட ஸ்மெல்ல வச்சு கண்டுபிடிச்சிருது. ஆயிரக்கணக்கான வருஷங்கள் பழமையான அந்த கிரியேச்சர்ஸ் ரெண்டும் 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்தாலும் எங்க இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிரும். இப்போ அந்த ரெண்டு கிரியேச்சர்ஸும் நேருக்கு நேரா நிக்குது. அதுங்க பெருசா எந்த சத்தமும் போடாம உடனே மாறி மாறி அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அதனால அந்த இடமே பயங்கர ஷேக் ஆக ஆரம்பிக்குது. ஆனா டைட்டன் இப்பதான் குட்டி போட்டிருந்ததால அதோட எனர்ஜி ரொம்ப கம்மியா இருக்குது. அதனால டைட்டனோட அட்டாக் ஒண்ணும் முன்னாடியை விட ரொம்ப ஸ்லோவா இருக்குது. அப்போ அந்த காட்ஸில்லா பயங்கரமா டைட்டனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அந்த கடற்கரையில நின்னவங்க எல்லாரும் அந்த சண்டையை பயங்கர ஷாக்ல பார்த்துட்டு நிக்காங்க.